ஹையர் எஜுகேஷன் டுடே நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார். நம்ம வீடியோ வெளியிட்டு ரொம்ப நாட்கள் ஆயிடுச்சு. அடிக்கடி உயர்கல்வித்துறையை பற்றிய சுவாரஸ்ய செய்திகள் வந்துட்டு இருந்தது. அது பற்றியெல்லாம் விவாதிக்க முடியாமல் போச்சு. தற்போது கூட நிறைய விஷயங்கள் பேச வேண்டியிருக்கு. அதாவது லா காலேஜ் டிஆர்பி, செட் ரிசல்ட்டு, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் டிஆர்பி, இதெல்லாம் குறித்து பேசுவோம். முதலாவதா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் டிஆர்பி ஜூன் மாதம் நடத்துவதற்கு சாத்தியக்கூறு உருவாக்கப்பட்டுள்ளதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் சமீபத்தில் கூறியுள்ளார். அவர் சொன்ன மாதிரி ஜூன் மாதம் நடக்குமா? காலேஜ் டிஆர்பி நடக்குமா நடக்காதான்றது நெடுங்காலமாக நிறைய பேர் விவாதித்து கொண்டே இருக்கின்றார்கள். அது ஒரு கேள்வியாக கேட்குறாங்க, எல்லாத்திட்டையும் யாரை பார்த்தாலும் கேட்குறாங்க. ஒரு 2 பேர் பேசுனா டிஆர்பி வருமா வராதா வருமா வராதா, இப்போ ஏன்ட்டையும் கேட்குறாங்க, இங்கே கமெண்ட்ஸ்லேயும் அனுப்புகிறாங்க. இப்போது நான் ஒன்றும் ஜோசியக்காரன் கிடையாது. டிஆர்பி வரும் என்றைக்கு வரும் அப்படின்னு ஜோசியம் பார்த்து வெத்தலை மைத்தடவை பார்த்து சொல்ல முடியாது, யாராலையும் சொல்ல முடியாது. சரி, இப்போ நாங்கள் இங்கே சங்கம் சார்பாக கோரிக்கைகள் வைக்கிறோம், ஏதாவது புகார் இருந்தால் தெரிவிக்கிறோம், இவ்வளோ தான். இது வந்து இங்கே வெளியில் பேசுகிறது மட்டும் கிடையாது, வெளியில் நாங்கள் விவாதிக்கிறோம். அதே மாதிரி நாங்கள் இங்கே கருத்து கூற முடியாது. எல்லாம் ரொம்ப வயதானவங்களாம் இங்கே கிடையாது, ரிட்டையர்ட் ஆனவங்களாம் இங்கே கிடையாது. நாங்கள் அப்படி நடக்கணும், இப்படி நடக்குமா, அது நடக்குமா, இது நடக்குமா, நாங்கள் கருத்தெல்லாம் கூற விரும்பலை. இப்போ நாங்கள் வந்து வருடம் டிஆர்பி வேணும், இதை நாங்கள் கோரிக்கையாக வைக்கிறோம். அதேமாரி நேர்மையாக போடணும், ஆசிரியர்களாக வரணும், படித்தவர்கள் வரணும் அப்படின்றத தான் நாங்கள் கேட்குறோம். இதை தாண்டி புரோக்கர் யார் காசு வாங்கிட்டு போடுவாங்களா, போடணுமா, இங்கே அவங்கள பார்க்கணும் இவங்கள பார்க்கணும், இதெல்லாம் எங்களுக்கு கிடையாது. நாங்கள் இவர்களுக்கு எதிராக தான் பேசுகிறோம், இவர்களுக்கு எதிராக தான் நாங்கள் புகார் தெரிவிக்கிறோம். நேர்மையாக நடக்கணும் தான் நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். இப்போ இதுதான் இங்கே வேலையை தவிர என்றைக்கு வரும் என்றைக்கு வராது, அது வருடம் வந்தால் மட்டும்தான் நேர்மையாக நடக்கும். வருடம் வரலன்னா இது நேர்மையாக நடக்காது. இப்போ அமைச்சர் அவர்கள் சொன்ன மாதிரி அடுத்த மாதமே நடக்குது அப்படின்னா இப்போ இதுவரையும் யார் படிச்சிருப்பான்றதை நீங்கள் சொல்லணும். இப்போ நீங்கள் கேட்கலாம், 3 வருஷத்துக்கு முந்தைய அறிவிச்சாச்சு, 3 வருஷமாக படிச்சுட்ருக்கலாமே அப்படின்னா வேறு வேலை இல்லையா? இதான் வேலையா சொல்லுங்கள்? ஒருத்தனுக்கு படிக்கிறவனுக்கு இதான் வேலையா? 3 வருஷம் உட்காந்து இதுக்காகவே படிச்சுட்ருக்கணும், நாளைக்கு வரும் நாளைக்கு வரும் அப்படின்னு நினச்சிட்டு படிச்சுட்டே இருந்தால் அவன் 1ஆம் நம்பர் முட்டாள். இப்படி இல்லை, அப்படி தொடர்ந்து ஒரு எக்ஸாமுக்காக படிக்கிறவங்க 1ஆம் நம்பர் முட்டாள் நான் சொல்கிறேன், எந்த எக்ஸாமுக்காக இருந்தாலும். அதுதான் ஏற்கனவே பிஎம் எக்கனாமிக் அட்வைசர் சொன்னார்ன்றதே நான் சொல்லியிருக்கிறேன். எவ்வளோ வேலைகள் இருக்குது, அதெல்லாம் பார்த்துட்டு போகலாம். வரும் வராதுன்னு தெரிஞ்சே படிச்சுட்டு இருக்க முடியாது. அப்படி படிக்காத இந்த எக்ஸாம் எழுத முடியுமான்னா கண்டிப்பாக எழுத முடியாது. அப்படி எழுதி அடுத்த மாதம் வந்தால் நான் எழுதிட்டு போயிடுவேன்னு சொல்கிற அளவுக்கு சூப்பர் மேலாம் யாரும் கிடையாது. தமிழ்நாட்டில் அப்படி யாரும் கிடையாது. அப்படி யாரும் இருக்கணுன்ற அவசியமும் கிடையாது. அப்போது வருமா அடுத்த மாதம் வருமா? சரி, அடுத்த மாதம் வந்தால் என்ன பண்ண போகிறாங்க? அடுத்த மாதம் வந்து எல்லாம் படிச்சுட்டு போய் எக்ஸாம் எழுத முடியாது. அதுவும் இன்றைக்கி எம்சிக்யூ, அது காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எல்லா எக்ஸாம்ஸும் எடுத்துங்க, நெட்டாக இருக்கட்டும், எந்த எக்ஸாம்ஸ் வேணாலும் எடுத்துங்க, எல்லா எக்ஸாம்ஸும் இன்றைக்கி கஷ்டமாக இருக்குது. அப்படி இருக்கும்போது இன்றைக்கி ஒரு மாதத்துக்குள்ளே எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிட்டுலாம் வர முடியாது. இது புரோக்கர்களுக்கு தான் நல்லது. சார், ரெண்டாவதா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் மாதிரியே லா காலேஜஸ் ரெக்ரூட்மெண்ட்டும் தள்ளி வைக்கப்பட்டிருக்கு. அது தனியார் மயமாக்குதல் தொடர்ந்து நடந்துகிட்ருக்கு. இதை பற்றி தான் நான் ஏற்கனவே கூட கேட்டிருக்கிறேன். அப்பாயின்மெண்ட் போடலைன்றதை சொல்லுங்கன்னு சொல்கிறேன். ஏன்னா நிறைய பேர் வந்து மற்ற வேலைகளை போய் பார்க்கலாம், அதை விட்டுட்டு போடலை இங்கே இந்த பக்கம் இருக்கிறவங்க வருமா வராதா அப்படின்னு நேரத்தை வீணாக்கிறதை விட்டுட்டு மற்ற வேலைகளை பார்க்கலாம். இப்போ தனியார் மயமாக்குதல் இல்லைன்றதை அரசாங்கம் சொல்ல முடியாது. இப்போ அவுட் சோர்சிங், நான் டீச்சிங்லாம் வந்து அவுட் சோர்சிங் தான் எடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு ஜியோ போட்டாங்க. 2 வருடங்களாகவே அவுட் சோர்சிங் முறையில் தான் எடுத்துகிட்ருக்குறாங்க. இப்போ இனிமேல் ஓஏ தவிர மற்றது எல்லாமே அவுட் சோர்சிங்கிறது தெளிவாக போட்டாங்க சமீபத்தில் கூட. அப்படி இருக்கும் பொழுது எப்படி அப்பாயின்மெண்ட்ஸ் நடக்கும் அப்படின்றது விளக்க வேண்டும் அரசு தரப்பில். சார், மூன்றாவதா டிஎன் செட் தேர்வு மார்ச் 9ஆம் தேதி நடைபெற்றது. தேர்வு முடிந்து 2 மாதங்களாகி இன்னும் தேர்வு முடிவுகள் வெளியிடப்படலை. அது தொடர்பாக ஏதோ நீதிமன்றத்திலேயும் வழக்கு இருக்கிறதா சொல்கிறாங்க. செட்டு தேர்வு முடிவுகள் எப்போ வெளியிடப்படும்? 1,00,000 பேர் கிட்டத்தட்ட எழுதியிருக்கிறாங்க. அது 2 மாதத்துலலாம் ரிசல்ட் வெளியிட முடியாது. இது இன்னும் 10th +2 ரிசல்ட்டு கிடையாது. பாஸ் ஃபெயில் போடுறதுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் போட போகிறாங்கன்றது தெரியாது. சொல்லுவாங்க, ஒரு தோராயமாக எவ்வளோ பர்சன்டேஜ் சொல்லுவாங்க. அது கொஞ்சம் முன்னப்பின்ன இருக்கும், அதை பற்றி பிரச்சனை கிடையாது. அதில் இப்போது வழக்கு வந்து தமிழ் மீடியத்தை சேர்ந்தவங்களுக்கு கொடுக்கல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது ஆரம்பத்துலேருந்தே நம்ம பார்க்கணும்.
ஆரம்பத்தில் நோட்டிஃபிகேஷன் வந்த போதே ஓபிசி அதாவது பிசி எம்பிசிக்கு 5% ரிலாக்ஸேஷன் இருந்தது, அதை அவங்க கொடுக்கல. இதை நிறைய பேர் அட்ரஸ் பண்ணாங்க. இப்போ நாங்களும் புகாராக கொடுத்துருந்தோம். புகாராக கொடுத்து அதை பத்திரிகை செய்தியாக வெளியிட சொன்னபோது அந்த பத்திரிகையாளரும் ஹையர் எஜுகேஷன் செக்ரட்டரிகிட்ட பேசி 1-2 நாள் அதை தீர்வு காணப்படுன்ற மாதிரி சொன்னாங்க. அதுக்கேற்ற மாதிரி திருத்தப்பட்ட நோட்டிஃபிகேஷன் 1-2 நாளே வந்தது. புகார் தெரிவித்த 1-2 நாளையிலே அதை அப்போ அந்த பத்திரிகையாளருக்கும் நன்றி தெரிவித்திருந்தோம். அதே மாதிரி ஒரு சில யூடியூபர்ஸ் கூட அதை பற்றி பேசியிருந்தாங்க. அதை நாங்கள் ரொம்ப நாள் கழித்து தான் பார்த்துருந்தோம். அவங்க நாங்கள் பேசுனதையும் அக்னாலஜி பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி அவர்களுக்கும் நாங்கள் வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறோம். நிறைய விஷயங்கள் அதை பற்றி பேசியிருந்தாங்க. ஆயிஷா அகாடமி நினைக்கிறேன், அவர்கள் இன்னும் ரொம்ப தெளிவான விளக்கம் கொடுத்துருந்தாங்க. அந்த மாதிரி இப்போது இந்த தமிழ் மீடியம் குறித்து அப்போவே புகார் தெரிவிச்சிருக்கலாம். என்ன ஒன்று, இந்த யூனிவர்சிட்டிஸ் வந்து ஒழுங்காக போட மாட்டாங்க நோட்டிஃபிகேஷன்லாம். இது மனோன்மணியம் சுந்தரா யூனிவர்சிட்டி பண்ணது. இப்போ டிஆர்பியாக இருந்தால் நிச்சயமாக சரியாக போட்டிருப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். டிஆர்பி இந்த விஷயம் கரெக்டாக பண்ணுவாங்க. அவங்க ரெகுலேஷன்ஸை கூட உடனே யூஜிசி எப்போ ரெகுலேஷன்ஸை விடுது அதை அப்போயே ஃபாலோ பண்ணுவாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் அடாப்ட் பண்ணணுன்றதெல்லாம் அவங்க பார்க்க மாட்டாங்க. அந்த மாதிரி இது அப்போயே முடிந்திருக்க வேண்டிய பிரச்சனைன்னு நான் நம்புகிறேன். இதை பற்றி யாருமே அப்போயே சொல்லலை. நோட்டிஃபிகேஷன் வந்தால் யாருக்கு என்ன பிரச்சனையோ அதை உடனே சொல்லணும், தெரிவிக்கணும். அது தெரிவிக்காதனால வரக்கூடிய பிரச்சனைகள், யூனிவர்சிட்டிஸ் போட்டால் கரெக்டாக இருக்கும், கவர்மெண்ட் போட்டால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. ஓபிசிக்கு போடலன்றதுலாம் எங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு தெரிய வரும்போது, அது எங்களுக்கு புகார் வரும்போது நாங்கள் அதை புகாராக தெரிவிச்சிருந்தோம். சார், செட்டு தேர்வு முடிவுகள் இன்னும் வெளியிடப்படலை. இந்த காலகட்டத்தில் டிஆர்பி வந்தால் அது எப்படி நடக்கும், யார் பயனடைவார்கள்? இல்லை, எந்த காலகட்டத்தில் வந்தாலும் சரிங்க, புரோக்கர்ஸ் தான் இருக்கிறாங்க. இதுக்கு முந்தி நடந்தது கூட நீங்கள் எடுத்துக்கலாம். எந்த அப்பாயின்மெண்ட்ஸ் வந்தாலும் சரி, ஆசிரியர் பணியிடங்களுக்கான அப்பாயின்மெண்ட்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். புரோக்கர்ஸோடைய தலையீடு இல்லாத நடந்ததே கிடையாது. வெளிப்படையாக நான் சொல்கிறேன், 100% இங்கே நெப்போட்டிசம் இருக்குன்றதை நான் சொல்கிறேன். ஒரு சின்ன கதை நான் இப்போ சொல்கிறேன். ஒரு அப்பாயின்மெண்ட்டு ஒரு 7-8 வருஷம் முன்னாடின்னு வச்சுக்கோங்க. அந்த காலகட்டத்தில் ஒரு கல்லூரி, ஒரு பெரிய நிறைய போஸ்ட்லாம் கூட கிடையாது, ஒரே ஒரு துறையில் அந்த ஆசிரியர் போர்டிலே இருக்கிறாரு. அவர் ஹெச்ஓடியாக இருந்தவர். அவருடைய மாணவிகள் ஒரு 3 பேர், அதில் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு 30% கிட்டத்தட்ட இருக்குது மொத்த அப்பாயின்மெண்ட்ஸில். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்கள செலக்ட் பண்ணுறாரு ஒரே துறையில். மீதி 2 பேர் வெளியிலேருந்து எடுக்கிறாங்க. அதில் விஷயங்கள் இருக்குது. சரி, இப்போது ஒரே அப்பாயின்மெண்ட்டில் 3 பேர் அவருடைய கேண்டிடேட்ஸ். இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து நோபல் ப்ரைஸ் வின்னர். ஒரு 5 நோபல் ப்ரைஸ் வாங்கியிருக்காரு தொடர்ந்து ஒரு 5 வருஷமாக. அவருடைய மாணவிகளும் ஒரு நோபல் ப்ரைஸ் வாங்கியிருக்கிறாங்க ஒரு வருஷத்துக்கு. இந்த மாதிரி யாருமே பார்த்த மாதிரி தெரியலையே சார். நீங்கள் கூகுளில் பார்த்தா கூட, தேடினா கூட இந்த மாதிரி ஆட்களை நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது. இப்போ இந்த மாதிரி ஆட்களை நீங்கள் கண்டுபிடிங்கன்னா பல பேப்பர் கடையில் பாருங்கள், பல பேப்பரில் இருக்கும், கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. இப்போ ஒரு 5 நோபல் ப்ரைஸ் வாங்கியிருக்கிறாரு அவர். அதனால தானே அவர் மாணவிகளை கொண்டு வந்து சேர்க்குறாரு. இல்லாட்டி எப்படி ஒரே துறையில், அவர் இருக்கக்கூடிய துறையிலேயே 3 மாணவிகளை எப்படி சேர்க்க முடியும்? அவர்கிட்ட படித்த மாணவிகள் எல்லாத்துக்குமே வேலை வாங்கி கொடுத்துட்டாரு கல்லூரிகளில். அப்படி எப்படி இருக்க முடியும்? அப்போ நோபல் ப்ரைஸ் வாங்கினா தானே அந்த மாதிரி இருக்க முடியும். ஒரு எல்லாம் பெரிய பெரிய ப்ரொஃபஸர்ஸ் அவங்க எல்லாமே. அப்போது நிறைய பேர் இன்டர்வியூக்கு போயிருந்தோம், அது நானும் இருந்தேன். அப்படி நெப்போட்டிசம் இல்லாத இடத்த நீங்கள் காட்டுங்க பார்க்கலாம். இது மட்டும் கிடையாது, நீங்கள் எத்தனை அப்பாயின்மெண்ட் சொன்னாலும் சொல்லுங்கள், நான் சொல்கிறேன். அப்போ எந்த காலகட்டத்தில் வந்தாலுமே புரோக்கர்ஸ் இருக்காங்க. இவெல்லாம் 1 நம்பர் புரோக்கர். இவன் நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த சூப்பர்வைசர் கைடு, இவன் வந்து 1 நம்பர் புரோக்கர். இவன் இன்னும் பேசணுன்னா நிறைய விஷயங்கள் பேசலாம். இதேமாரி இன்னும் நிறைய பேர்லாம் இருந்திருக்கானுங்க. அவங்கள பற்றி பேசினா கெட்ட வார்த்தை தான் பேசணும், இது வெளிப்படையாக பேச முடியாதுன்னு நான் நம்புகிறேன். அப்படி இவங்களை மீறி நீங்கள் அப்பாயின்மெண்ட்ஸ் வாங்க முடியாது. இப்போ நிறைய பேர் கேட்குறாங்க, போடுவாங்களா போட மாட்டாங்களான்னு. ஏன்னா காசு வச்சுருக்கிறாங்க, வேறு யார்ட்டாவது கொடுத்து வாங்கலான்ற மாதிரி நிறைய பேர் நினைக்கிறாங்க. மெரிட்டில் அடுத்த மாதம் வந்தால் எப்படி ஒரு மாதத்துக்குள்ளே படிக்கிற அளவுக்கு இங்கே சூப்பர் மேன் யார் இருக்கான்னு எனக்கு தெரியல. அதுவும் இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லாம் எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு எழுதி பார்க்குறவங்களுக்கு, அங்கே இருக்கிறவங்களுக்கு கேட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ டிஆர்பின்றது கடினமாக தான் இருக்க போகுது. எக்ஸாம்னு வச்சேன், எந்த எக்ஸாம் வந்தாலும் சரி, காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எது வந்தாலும் கடினமாக தான் இருக்கும். அவ்வளோ கடினமாக எழுதி அப்படி போய் பாடம் நடத்த போகிறாங்களான்னு எனக்கு தெரியல. இப்போ டிஆர்பி வராதுன்னு சொல்கிறீங்களா சார்? டிஆர்பி வரக்கூடாதுன்றதை சொல்கிறேன். வந்தால் ஆசிரியர்கள் வருவதற்கு வாய்ப்பில்லை. ஓகே சார், நன்றி சார். நன்றி.